தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் செங்கல் சூளையில் வேலை செய்து கொண்டிருந்த வெளிமாநில தொழிலாளர்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். திடீர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் சிக்குவார்களா? ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள குல்காம் மாவட்டம் கெலாம் பகுதியில் செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை மாலை வழக்கம் போல வெளிமாநில தொழிலாளர்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஆயுதங்களுடன் அங்கு புகுந்த தீவிரவாதிகள் வெளிமாநில தொழிலாளர்களை குறிவைத்து மிக அருகில் இருந்து திடீரென துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதாக கூறப்படுகிறது. எதிர்பாராத இந்த தாக்குதலில் 2 தொழிலாளர்கள் குண்டு பாய்ந்த இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். துப்பாக்கிச் சத்தம் கேட்டதும் அப்பகுதி முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு வந்த பாதுகாப்பு படையினர் உள்ளூர் மக்களுடன் இணைந்து காயமடைந்த 2 மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்களில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இறந்தவர் சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் என அடையாளம் காணப்பட்டார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் இந்திய ராணுவம், CRPF மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் சம்பவ இடத்தை முற்றுகையிட்டு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இருளை பயன்படுத்தி தப்பியோடியதால் கெலாம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் முழுவதும் சீல் வைக்கப்பட்டு வீடு வீடாகச் சென்று கார்டன் அண்ட் சர்ச் ஆபரேஷன் எனப்படும் தீவிரவாத தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதியில் கூடுதல் ராணுவ மற்றும் CRPF படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கின் முக்கிய நெடுஞ்சாலைகள், செங்கல் சூளைகள் மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாகன சோதனை, அடையாள அட்டை சோதனை மற்றும் ட்ரோன் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு உதவி இருக்கக்கூடிய உள்ளூர் ஆதரவாளர்கள் குறித்து உளவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்புகளும் தகவல் சேகரித்து வருகின்றன. பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி அனந்த்நாக் பகுதியில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் ஆஷிக் உசேன் குரேஷி பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் வெறும் 10 நாட்களுக்குள்ளாக மீண்டும் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதனால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் பாதுகாப்பு அமைப்புகள் ஹை அலர்ட் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தப்பியோடிய தீவிரவாதிகளை உயிருடனோ அல்லது சடலமாகவோ பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.